திராவிடர் விடுதலை கழகத்தின் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் தோழர் உமாபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு RSS ஏற்பாடு செய்த வந்தே மாதரம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் பாரதி குறித்து, பெரியார் குறித்தும், சங்க இலக்கிய புலவர்கள் குறித்தும் சீமான் பேசிய பேச்சு மிக சர்ச்சையானது. அது சம்பந்தமாக திராவிடர் விடுதலை கழகத்தின் பொறுப்பாளர் தோழர் உமாபதியிடம் நாம் கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம், நன்றி. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, சீமான் பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க. ஆமா, அவரு நிறைய பேசியிருக்காரு. அதுல கடைசியா என்ன சொல்றாருன்னா, எந்த பார்ப்பன எதிர்ப்பை வைத்து நீங்க இந்த திராவிட கோட்டையை கட்டினீங்களோ அந்த திராவிட கோட்டைய அந்த பார்ப்பன கடப்பாரை வச்சு நான் இடிச்சு தரமட்டமாக்க போறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த முழு பேச்சு கேட்டிருப்பீங்க நீங்க. கேட்டேன். இவர் இவ்வளவு காலம் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், இவர் பிஜேபி RSS ஒரு கையால் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப நம்ம சொன்னதை ப்ரூவ் பண்ற அளவுக்கு இவர் நேரடியா RSS நேரடி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பெரியார பல நாடுகளில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனா எதிரியோட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு பார்ப்பன கடப்பாறை வைத்து தான் இடிக்க போறான்றாரு. இவரு கட்டின தமிழ் தேசிய கடப்பாறை தான் இல்லை போலகுது. இப்போ பெரியார தமிழ் தேசிய கடப்பாறை தான் இல்லாத இப்ப பார்ப்பன கடப்பாறை வச்சு இடிக்கிறதா போலிச்சுட்டாரு. இவர் சொல்ற மாதிரி இடிக்கிறதுக்கு பெரியார் செவர்லாம் இல்லை, அது ஒரு தத்துவம். அது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுல கலந்த ஒரு வாழ்வியெல்லாம் இன்னைக்கு பெரியார் இருக்கிறார். எல்லா மக்களுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய பெரியாரை இவெல்லாம் வாங்கின காசுக்கு கூறாண்டா அப்படின்னு அதை விட மேலே கூறான்ற கதையா. எங்க போய் ஏதாவது வாங்கி துண்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா பார்ப்பாங்கிட்ட வாங்கி துண்டு இப்படி பேசக்கூடிய அளவுக்கு சீமான் ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஆளா தன்னை அவர் இன்னைக்கு வெளிப்படுத்திக்கிட்டாரு. அதை நம்ம பார்க்க முடியுது, நம்மளால பார்க்க முடியுது. இதை நம்ம பல நாளா சொல்லிட்டு இருக்கோம். இவன் கடைசியா எங்க போய் நிற்பாங்கன்னா இவன் இங்கதான் நிற்பானுங்க. அது எப்பவுமே பார்ப்பனையும் எப்பவுமே நம்மளால வச்சுதான் நம்மளை குத்தம். அதுக்கு பல உதாரணம் இருக்குது. எந்த பாப்பானும் இது வரைக்கும் ஒரு சின்ன கீரலோ ஒரு கலவரங்கள்ல போய் அடிபட்டோ பார்த்தது இல்லை. எல்லாரும் பின்னாடி தூண்டி விட்டு நம்ம சக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை வச்சுதான் நம்ம கிட்ட மோத விடுவான். அதுதான் பார்ப்பனியத்தோட தந்திரம். இன்னைக்கு பார்ப்பனியம் இன்னைக்கு பல பேர் அது மாதிரி இருந்திருக்காங்க. இந்த முன்னாடி அர்ஜுன் சம்பத்தை இறக்கி விட்டானுங்க. ராம ரவிக்குமார், திருப்பரங்குன்றத்தில் ராம ரவிக்குமார் தான் அவர் சூத்திரன். இப்போ இந்த மாதிரி சீமான் போன்ற பல இந்த சூத்திர முண்டங்களை வச்சுதான் நம்மளுக்கு எதிராக அவனுங்க பார்ப்பனையை பேசும். அதனால பார்ப்பனை கடைபாரை வச்சு சீமான் இடிக்க வர்றாருன்னா இன்னைக்கு சமத்துவமான ஒரு பெரியாருடைய பாதுகாப்பெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டுக்குது. இப்போ அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மக்கள் அதை புரியணும். இவங்களாம் இதை பேசுறது நல்லது. இவன் யாருன்றது நம்ம சொல்றப்போ புரியாது மக்களுக்கு. இன்னைக்கு இவனே இதை பேசுறப்போ மக்கள் இவன் யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதனால பெரியாரை தமிழ்நாட்டில் பெரியார் காலத்திலிருந்தே இப்படியான பல கைகூலிகளை வச்சு பெரியாரை அவமானப்படுத்துவதும் அவதூறுகளை பேசுவதும் பேசினாங்க. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் சீமான் இன்னைக்கு பேசுறது. அதனால பாரதிய கூட்டங்களை பெரியாரை பேச வேண்டிய தேவையா இருக்கு. நீ வந்தே மாத்திரம் போனா பாரதியோட புகழை கூட பாடி பேசு, தப்பு இல்லையே. அங்க பாரதியே நீ கேட்டா நான் அங்க போனது இது கேட்டாங்க, திருப்பரங்குன்றத்தை நீங்க பேசலையே, ஏன் அங்க பார்ப்பனியை இது பண்ணி பேசுறது கேட்டதுக்கு கூட அவர் சொல்றாரு, அங்க நான் போனது பாரதியை பேச போனேன், நான் இதுக்கு அதை பேசணும்னு கேட்கிறாரு. சம்மந்தமே இல்லாத பெரியாரை அங்க போய் அவர் இதுக்கு முன்னாடியே பாரதி பாடிட்டான், இங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு யாரா பேர் வச்சதெல்லாம் கேட்கிறாரு அவருடைய ஸ்பீச்ல நீங்க கேட்டீங்கன்னா. அப்போ இவன் தான் சங்கரனாருக்கு தமிழ்நாட்டுக்கு கோரிக்கை வச்சு சங்கரனார் உண்ணாவிரதம் இறந்தப்போ அவரு புகழ்ந்து அப்போ அண்ணாவை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக சங்கரனாரை உயர்த்தி பிடிப்பது. இப்போ சங்கரனார் உயர்த்தி பிடிச்ச சங்கரனாரை கேவலப்படுத்தி இதுக்கு முன்னாடி பாரதியை பாட்டான்னு அவங்க கேவலப்படுத்துவது. அங்க போனா எந்த இடத்துக்கு போறானோ அந்த இடத்துல அவங்களை தூக்கி பிடிக்கிறதுக்காக மற்ற அறிஞர்களை மற்றவர்களை குறை சொல்லி அங்க பேசுவது என்று சீமானுடைய வாடிக்கையா இருக்குது. அது ஒரு வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய முரண்பட்டு, அதாவது இன்னைக்கு பேசுறது நாளைக்கு போய் இன்னொருத்துக்கு போனா அங்க அவர்களை உயர்த்தி இவர்களை தாழ்த்தி பேசுவாரு. இது சீமானுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதனால பார்ப்பனியத்துறை அடிவர்கள் என்பது இந்த நேரத்தில் நம்ம சீமான் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு. அதை நம்ம பார்க்க முடியுதுன்றதுனால இதை புரிஞ்சுக்க முடியுது. நம்ம இப்போ அண்ணாவோ தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கல, செந்தமிழ் நாடுகளும் போர் நிலை அப்படின்னு என் பாட்டன் பாரதி அப்பயே பாடிட்டாரு.
அண்ணா வந்து பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அது எப்படி நீங்க சொல்ற இப்ப சங்கர் நீங்களா இருந்தா சலுப்பா இருக்குன்னு செத்து போயிட்டாரா தெரியல, உடம்பு சரியாம செத்து போயிட்டாரா? அவர் உண்ணாவிரதம் எதுக்காக இருந்தாரு? இப்ப பல விஷயங்கள் அவன் அப்படிதான் பேசுவாப்புல. நீ கல்வி நம்ம உரிமையை கேட்டவங்களேன், நீங்க வந்து யாரா எங்க பாட்டியனை யாரா படிக்க வச்சது, வள்ளுவனை யாரா படிக்க வச்சது, அவையார் யாரா படிக்க வச்சது, எங்க சங்க இலக்கியங்கள்லாம் யாரா படிக்க வச்சது, நீங்க பெரியாரா வந்து படிக்க வச்சுன்னு கேள்வி கேட்பான். ஆனா காமராஜர் பிறந்தா இருந்தா கல்வி கண் திறந்த காமராஜன் இவனே போஸ்ட் ஓட்டுவாங்க, நாம் தமிழே போஸ்ட் ஓட்டுவாங்க. சரி, அப்போ உங்க பாட்டம் போட்டுலாம் படிச்சிட்டான்ல, அப்ப காமராஜர் நீ கல்வி கண் திறந்தாருன்னு சொல்ற, அப்ப ஒரு முரண்பாடு வருது. அப்போ கேட்டாக்கா அப்போ அவர் இடைப்பட்ட ஒரு 200-300 ஆண்டுக்கு முன்னாடி பார்ட்னர் வந்த பின்னால் தமிழர்கள் கல்வி மறுக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்றோம். கல்வி பட்டுங்க தமிழன் பார்ட்னர்கள் வந்த பின்னால் அவர்களுடைய கல்வி உரிமைகள் சூத்திரர்கள் எதை கொடுத்தாலும் கொடு, கல்வியை கொடுத்தாலும் பார்ப்பனர் சொன்னதை பின்னால் பார்ப்பனர் இல்லாத மக்களுடைய கல்வி வேலைவாய்ப்புகள்லாம் பறி போச்சு நம்ம சொன்னதை இவன் திருச்சி வந்து வள்ளுவர் படிச்சாரு, அவையார் படிச்சாங்களே, அவங்க யாரும் கேள்வி கேட்டுட்டு காமராஜர்கள் வந்து போஸ்ட் ஓட்டப்போ இது முரண்பட்டு ஒரு போஸ்ட் ஓட்டுவானுங்க. அப்போ இவங்க ஒரு விஷயத்த சீமான் தொடர்ந்து பேசுறது என்னன்னா, திராவிட இயக்கங்களை இங்க வந்து ஒழிச்சு நாங்க வந்து ஒரு தமிழ் தேசிய ஒரு குடிகளை வந்து நாங்க வந்து நிலைநாட்ட போறோம் அப்படின்னு பேசியிருந்த சீமான் இன்னைக்கு எங்க கொடுக்கிறான்னா பாப்பானாலும் தமிழன் ஜாதிய பாப்பான் ஜாதிய பாப்பானான்னு அவர் கேட்டாரு. எந்த பாப்பானாலும் ஜாதிய பாப்பானா இவரு பாப்பானே ஒத்துக்க மாட்டாங்க, எந்த பாப்பானுமே ஒத்துக்க மாட்டான். இவரு போய் அங்க போய் பேசுறாரு. பாப்பான் என்பவன் ஜாதியை மறுத்தவன், அவன் வந்து தமிழன், அவங்க வந்து இவங்க பாப்பான் சொல்லி நம்ம கிட்ட வந்து பிரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்றத பார்ப்பனர்களுடைய கைக்கூலியாக நீ சீமான் மாறிடுறத நம்ம பார்க்க முடியுது. ஆக இவர்கள் நோக்கம் வந்து பெரியார் இந்த திராவிட இயக்க சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டில் ஒழிக்கணும் அப்படின்னு RSS ஆல் உருவாக்கப்பட்டவர் தான் சீமான் என்பதை மீண்டும் அவரே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்ம சொல்லிட்டு இருந்த போது அவருடைய கலந்துக்கூடிய நிகழ்ச்சி, அவர் பேசின உரை, அது வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு யாருன்னு சீமான் நம்மளுக்கு வந்து அடையாளப்பட்டு போச்சு. ஏன்னா இடையப்பட்ட காலில் சீமானுடைய எந்த கருத்துமே வந்து பேசப்படாத சீமான் என்ற விஜய் வந்து அரசியல் வந்த பின்னால் சீமானுடைய வந்து எந்த அரசியல் நடவடிக்கைகளும் வந்து பெருசா இல்லாத போன சூழ்நிலையில தனக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான கருத்தை பேசி தனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்கு சீமான் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவார். இப்படியான பெரியாரை வந்து குறை சொல்லி பேசினா தமிழ்நாட்டில் உடனே இப்ப பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் நடந்த பின்னால் தமிழ்நாட்டில் சீமானுடைய அந்த உரையை வந்து எதிர்த்து பேசக்கூடிய, சீமானை பத்தி பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதுதான் அவர் விரும்புறாரு. தனக்கு வந்து எல்லாரும் நம்ம பார்வை வந்து நம்மளால வரணும் அப்படின்னாக்கா இப்படி வந்து ஒரு கான்ட்ரவர்சியான கருத்தை சீமான் பேசணும்னு வந்து நினைச்சு ஒரு நேரங்களில் அந்த மாதிரியான கருத்தை வந்து பேசி தன்னை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. அதுதான் அவருடைய அரசியல் நடவடிக்கையா பார்க்கப்படுது. ஆனா அவர் வந்து பெரியாரை பேசிட்டு 22 பேருக்கு இருந்தாங்க, டெபாசிட் வாங்காம வந்தாங்க. அதனால தமிழ்நாட்டில் பெரியார் பேச இவர்கள் அந்நியப்பட்டு அடையாளம் இல்லாத அட்ரஸ் இல்லாதவர்களாக காகிதம் பொறுக்கிகளாக மாறுவார்கள் என்பதுதான் நம்ம எல்லாரும் பார்த்தது. இந்த காகிதம் பொறுக்கி அப்படி காகிதம் பொறுக்க போக போறான். அதுக்கான நடவடிக்கை அவனே அதற்கான அடித்தளமா இந்த பேச்சை நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ பாரதியை வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமா கம்யூனிஸ்டுகள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதே சமகாலத்துல அதை விட வீரியமான புரட்சிகரமான கருத்துக்களை பேசின புரட்சி கவிஞர் பாவேந்தரை பற்றி வந்து அவங்க வந்து விழா எடுத்ததெல்லாம் பண்ணதில்லை. இப்போ கம்யூனிஸ்டுகளும் ஒரு பக்கம் பாரதியை வந்து புகழ்றாங்க, பேசுறாங்க, பண்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சீமானும் வந்து பாரதியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த முரணை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, கம்யூனிஸ்டுகள் ரொம்ப நாளா பாரதி இப்போ அவங்களுடைய எல்லா இதுக்கும் கலை விழாவுக்கு பாரதி பேர்ல நடத்துவாங்க, பாரதி புத்தகாலயம் வச்சிருக்காங்க. இப்படி பாரதி பேர்ல அவங்க வந்து கலை இலக்கியங்கள்ல பாரதியை வந்து அவங்க தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. பாரதி ஒரு சில இடங்கள்ல வந்து அவர் பெண் உரிமை பேசியிருக்காரு, ஒரு இடங்கள்ல வந்து அவர் சமத்துவ கொள்கைகளை பேசியிருக்காரு, தன்னை பார்ப்பானல் அல்லாத ஐயர் இந்த நாட்டில் இல்லை அப்படின்ற கருத்தெல்லாம் அவர் பேசியிருந்தாலும் கூட இப்போ நம்ம வந்து பெரியார் புரட்சி கவிஞர் போன்றவர்கள், புரட்சி கவிஞன் பெரியார் வந்து அவருக்கு பட்டம் கொடுத்ததுக்கான இந்த கவிதைகள் வந்து சாமானிய மக்களுக்கான உரிமைகளுக்காக, இந்த சாதி இழிவுக்காக வந்து பாரதிதாசன் வந்து தன்னுடைய கவிதைகளையும் இந்த திராவிட சிந்தனை ஒரு திராவிடத்துடைய ஒரு வழித்தோன்றலா பாரதிதாசன் வந்து அடையாளப்பட்டார். ஆனா பாரதிதாசனே பாரதியுடைய பேரை தான் அவருக்கு ஆரம்ப காலங்களில் அவருடைய ஈர்ப்பு வைத்து அவர் வச்சுக்கிட்டார். இருந்தாலும் பெரியார் பாரதி இப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இந்த அடித்தட்டு மக்கள் உரிமைகள் அவங்களுக்கான சாதி ஒழிப்புக்காக சமத்துவத்துக்காக யாரு போராடினாங்க அப்படின்றத தான் நம்ம வச்சு பார்க்குறோமே ஒழிய பாரதி மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அது ஒரு பக்கம். அவர் வந்து பல விஷயங்களை வந்து எழுதியிருக்கிறாரு, புரட்சிகரமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா கூட அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு எழுதுனது கூட பாண்டிச்சேரியில் போய் பிரெஞ்சு கவர்மெண்ட்ல உட்காந்தா கடிதம் எழுதி போய் அங்கே உட்காந்து அந்த கவிதை எழுதினான்னு சொல்லி வரலாற்று செய்தி சொல்றாங்க. அப்படி பாரதி தன்னை
அவர் அடையாளப்படுத்தி கொண்டாலும் அவர் வந்து ஒரு புரட்சிகர கவிதையா தன்னை வந்து இப்ப விடுதலைக்காக போராடணும்னு பாட்டு எதனாலும் சொன்னாலும் கூட மக்கள் சமுதாயத்திற்கு இங்க உள்ள உழைக்கும் மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கான ஒரு கவிதைகள் எழுதினவர் பாரதிதாசன். இப்போ அவர் வந்து யாரை வந்து பெருசா வந்து தூக்கி வச்ச திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் அவரை பத்தி பேசுறோம், அவருடைய கவிதைகளை பேசுறோம், அவருக்கு விழா எடுக்கிறோம், பாரதிதாசனுடைய பேர்ல பல விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த பார்ப்பன அந்த பாரதியை பார்ப்பனின் தொடர்ச்சியாக அவர்கள் தூக்கி பிடிக்கிறாங்க ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் நடந்துதான் இருக்குது. கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம், பார்ப்பனர்கள் ஒரு பக்கம் போக, இப்போ சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகளும் அவர்களை வந்து தன்னுடைய மூத்தவர்கள், அவர் வந்து முன்னோடிகள், அவர் வழிகாட்டிகள் பேசுறவங்களுக்கு சீமானே இன்னைக்கு பேச வச்சிருக்காங்க. இது வந்து காலங்காலமா வந்து இது நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு காலகட்டத்தை இப்படி ஆனா ஒரு ஆளை வச்சு பேச வைப்பாங்க, அப்படித்தான் பாரதி அவங்க பேச வைக்கிறாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சமுதாயத்தில் யார் வந்து இந்த மக்களுக்காக எழுதுறான், கவிதை எல்லாம் எழுதுறான், இந்த மக்களுக்காக எழுதுற கவிதைகள் யார் எழுதுறான்றதுதான் நம்மளும் போன்ற சமூக இயக்கங்கள் இருக்கிறவங்களுடைய பார்வையில் அவங்க மேலதான் இருக்கும்ன்றதுதான் எங்களுடைய பார்வை. இப்போ பாரதி வந்து ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க அவர் வந்து புறக்கணிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சமூக வலைதளங்கள்ல இப்ப அவரும் வந்து ஜாதி ஒழிப்பு பேசியிருக்காரு, நானும் சொன்ன முன்னாடியே சொன்னேன், ஏதோ பேசியிருக்காருல்ல. ஆமா, நீங்க வந்து பாரதியை வந்து நீங்க ஒரு பார்ப்பனர்ங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க புறக்கணிக்கிறீங்களா? பெரியார் எப்பவுமே வந்து ஒருவருடைய பார்ப்பனர் என்பதற்காக வந்து யாரையும் ஒதுக்கி பெரியார் அவருடைய பார்வையில் சின்ன குத்திசுன்னு ஒருத்தருக்காரு, அவர் பார்ப்பனர் தான். அவர் ஏழு முற்போக்கு கருத்துக்கள்லாம் எழுதியிருக்காரு. அவரை திராவிட இயக்கங்கள் நூல்கள் பல நூல்கள் எழுதியிருக்காரு. அவரை வந்து பல திராவிட இயக்க தலைவர் தூக்கி நம்ம வந்து பேசியிருக்கோம். அது மாதிரி பல, அதனால வந்து பிறப்பின் அடிப்படையில் வந்து திராவிட இயக்கமோ பெரியார் இயக்கமோ அப்படி யாரையும் பார்ப்பது கிடையாது. அப்படியான சிந்தனை வந்து பெரியார் இயக்க தோழர்கள்ட்டும் கிடையாது. பெரியார் இயக்கத்துக்குள்ள அவங்க சேர்த்துக்கக்கூடிய பார்ப்பனராக வந்து முற்போக்கா இருக்கக்கூடிய வந்து பேசுறவங்க கூட இணைந்து நம்ம பயணிக்கிறோமே, அவங்கள இணைந்து அவங்களோட கருத்துக்களை வந்து நல்ல கருத்துக்களை பேசக்கூடிய அந்த சமூகத்தில் வந்தாலும் நம்ம ஏற்றுட்டு தானே இருக்கோம். அப்படி பாரதி வந்து பார்ப்பான் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து பாகுபாடு காட்டுறது பெரியார் இயக்கத்தினுடைய இல்லை. அவர் கருத்துல நமக்கு முரண்பாடு இருக்கு, பல இடங்கள்ல அவர் பேசின கருத்துக்கள்ல அது முரண்பாடு இருக்கு. அதை தாண்டிய நம்மளுடைய திராவிட இயக்க கவிஞர்கள் சிலர் வந்து நம்ம சமுதாய கருத்துக்களை போற்றக்கூடிய கவிஞர்கள் நம்ம தூக்கி பிடிக்கிறோம், அவ்வளவுதான். ஆமா, பாரதி வந்து பல இடங்கள் முரண்பட்டு பேசியிருக்கிறார். பாரதி வந்து பல இடங்கள்ல வந்து சனாதன கொள்கையை ஆதரிச்சு பேசியிருக்கிறாரு, சனாதன தர்மத்தை ஆதரிச்சு பேசியிருக்கிறாரு. அவர் சில பெண் உரிமைகளுக்காக சில கருத்துல பேசினாலும் கூட இப்படி முரண்பட்டு பல இடங்கள்ல வந்து பாரதி வந்து தன்னை அடையாளப்படுத்திருக்கிறார். அதனால நான் வந்து அந்த கொள்கை ரீதியின் அடிப்படையில் தான் வந்து பாரதியை நம்ம வந்து எடுக்கின்ற நேரத்தில் வந்து பதிவு செய்ய முக்கியமான ஒரு கருத்தை அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் பாரதி நம்ம வந்து தூக்கி பிடிக்காததான் காரணம். பாரதி கிட்ட அந்த சிந்தனை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகா கவியில மகா காவியாவும் கூட இருந்திருக்கிறார். அதனால வந்து அவரை வந்து அதை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா அதை பத்தி இப்போ பேச வேண்டிய தேவையில்லை. இப்ப போய் பெரியாரு அந்த விழாவில் போய் பேச வேண்டிய சீமானுடைய கருத்து வந்ததுனால இதை கூட நம்ம பேசுறோம். பெரியாரு பாரதி விழாவுக்கு நீ பாரதியை பத்தி போகும்போது பேசிப்போ, அது உன்னுடைய அது உன்னுடைய இது. ஆனா நீ பெரியாரு அங்க பேச வேண்டிய தேவை எங்க வந்தது? பெரியாரு வந்து பார்க்கணும் கடப்பாறை வச்சு இடிக்க போறேன் அப்படின்னு நீ பேச வேண்டிய தேவை அங்க எங்க வந்தது? அப்ப சமத்துவம் ஒரு பெரியாருடைய தத்துவத்தை இடிச்சுட்டு இங்க என்னத்தை நிலவ போற நீ, அதுதானே முக்கியம். சமத்துவ கொள்கை பெரியாருடைய கருத்தை இடிச்சு தள்ளிட்டு இங்க வந்து நீ வட இந்தியா மாதிரி தமிழ்நாட்டை உருவாக்க போறியா? அப்ப அந்த கடப்பாறை தானே இப்போ அந்த காவி கடப்பாறை தான் போய் குன்ற திருப்பரங்குன்றத்துல போய் அந்த தர்காவை இடிக்க போகுது. அப்ப அந்த கடப்பாறை கூட நீ போக போறியா? அப்ப அதை தடுக்கிற அரணா இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் இருக்கு, இடிச்ச கடப்பாறை அந்த கடப்பாறையில போக போறியா? அப்ப எந்த கடப்பாறை நீ கையில் எடுக்கிற அப்படின்றது தானே முக்கியம். அப்ப சமத்துவமா இருக்கணும், மக்கள் மத நல்லிணக்கமா இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை ஒழிச்சுட்டு இடிக்கிறத மட்டுமே கொள்கையை வச்சிருக்கக்கூடிய ஒரு வன்முறையாளர்கள், ஒரு வன்முறை காலம் காலமாக மக்களை வன்முறை மூலியமாக சிறுபான்மை மக்களை தலித் மக்களை ஒடுக்கி அடுக்கக்கூடிய அந்த சனாதன கொள்கையை அவரோட கடப்பாறை கையில் எடுக்க போறோம்னு சொன்னா நீ யாருன்றதை வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சானே இருக்காங்க, புரிஞ்சுப்பாங்களா அப்ப நீ யாருன்றத? அப்போ நீ வந்து உன்னுடைய சிந்தனை நீ வந்து நீ விலைக்கு போயிட்ட அவ்வளவுதான். அதுதான் எனக்கு தெரிய வேண்டியது. நீ விலைக்கு போயிட்டு அந்த வாங்கின காசுக்கு இப்படி வந்து பேசக்கூடிய சீமானா நீ மாறி இருக்க. உங்க நாங்க அமலப்படுத்துவோம். தமிழ்நாட்டுல நீ வந்து பெரியாரை பேசு, தப்பு இல்லை. பெரியாரே நீ வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட யாரும் கிடையாது. பெரியார கொள்கையில விமர்சனம் நீ சைடாக ஒரு ஆவணா வந்து பேச தயாரா இருக்கீங்களா, பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? பிரஸை வச்சுக்கின்னு நீ எங்க இது அந்த பிரச்சனை அதான் ஒரு கேள்வி கேட்டா என்ன பேசுற, நீ யாரும் என்ன கேள்வி கேட்கன்னு சட்டையை பிடிக்கிறேன். கைகாலம் போனோம்னா என்ன சொல்ற, கைகாலம் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ கேள்வினா நீ வராது, என் பிரஸ் மீட்டிங்கே வராது. அப்போ உனக்கு கேள்வி கேட்காத ஒரு பிரஸ் முன்னாடி நின்றுட்டு எங்கிட்ட விவாதிக்க தயாரா? இப்ப சொல்லியிருக்காரு, அந்த விழாவுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, பாரதியை பேசணும் நான் பாகிஸ்தான் கூட போய் பேசுவேன்,
நீங்க பாரதி விழாவை வந்து திராவிட இயக்கங்கள் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க, திமுக ஏற்பாடு பண்ண சொல்லுங்க, நான் வந்து பேசுறேன், என் கூட தர்க்கம் பண்ண தயாரா அப்படின்னு சொல்றாரு. நாங்க என்ன பாரதி கூட்டம் நடத்தணும்? நாங்க பாரதிதாசன் கூட்டம் நடத்துவோம். திராவிட இயக்கம் பாரதி கூட்டம் நடத்தணும். எங்களுக்கான கவிஞர் பாரதிதாசன், எங்களுக்கான கவிஞர் பலர் இருக்காங்கன்னா அவங்கள வச்சு அவங்களுக்கு தானே நாங்க கூட்டம் நடத்துவோம். உனக்கு பாரதிக்கு நாங்க நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. நீ போய் பாரதியை பேசு. நான் விவாதிக்க பல தயாரும், விவாதிக்க தயாரும் பல பேர் கூப்பிட்டாங்க உன்னை. நீ விவாதிக்க எங்க வந்திருக்க? நீ ஒரு கூட்டத்தை போட்ட வேண்டியது, ஒரு பிரஸ் போட சந்திக்க வேண்டியது. பிரஸ் முன்னாடி எல்லாரும் கேள்வி கேட்கிற, நீ பதில் சொல்ல யார் பதில் சொல்லுவாங்க? இல்ல நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். சீமான் வந்து ரொம்ப காட்டமா ரொம்ப தைரியமா சொல்றாரு, பாரதியா பெரியாரா தர்க்கம் பண்ண என் கூட தர்க்கம் பண்ண தயாரான்னு கேக்குறாங்க. உங்க இயக்கத்துல யாராவது வந்து சீமானோட தர்க்கம் பண்ண தயாரா எல்லாம் நம்ம கீழ்மட்ட தலைவர்கிட்ட சொன்னாலே தர்க்கம் பண்ண தயாரா இருக்கா? இப்படி நீங்க சப்பக்கட்டெல்லாம் கட்டாதீங்க. நேரடியா நீங்க வந்து நாங்க தேடி பிடிச்சு பேச போறோம், சீமான் வர தயாரான்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். பேச தயாரா இருக்கா? வர சொல்லுங்க, பேச சொல்லுங்க. ஒரு இது எப்போனா செய்யலாங்க. இப்ப இந்த மாசத்துல கூட ஏதாவது ஒரு கூட்டத்தை செயல்பட சொல்லுங்க, விவாதிப்போம். இதை பத்தி விவாதத்துக்கு தயாரான நம்ம தயாரிப்போம். கூட்டம் கூட போன சொல்றாரு, நீங்க வராங்கிறாரு. சரி, போட்டு கூப்பிடுவோம், போட்டு வந்து பேசட்டும். என்ன பேசுவ? நீ முரண்பட்டு நீயே தானே பேசுற. உங்க கருத்துல நீங்க சீமானுடைய கருத்தை பாத்தீங்கன்னா நம்ம முரண்படலங்க. நீங்க இந்த கூட்டத்துல என்ன பேசிருக்காரு? திருவள்ளுவர் ஒண்ணு இல்லைன்னு பேசிருக்காரு. பேசிருக்காரா இல்லையா? அதாவது பாரதிக்கு முன்னால் இளங்கோவடிகளோ சீத்தலை சீத்தனாரோ வள்ளுவனே கூட வந்து ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்லைன்ற. நீ இதே வள்ளுவரை வச்சு என்ன பேசுறீங்க? நீ வள்ளுவரோட பாரதி போயிடலா? நாம கேட்கிறோம், வள்ளுவரோட நீ ஒரு தமிழ் தேசியம் பேசுற, நீ தமிழ் தேசியம் பேசுறவ. இந்த தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்கள்ல திருக்குறள் தான் வந்து எல்லாருமே தூக்கி பிடிக்கிற ஒரு குறளா வந்து திருக்குறள் இருக்கு. சரி, திருக்குறளுக்கு பாரதியார் ஏதாவது உறவு இருக்காரா? பாரதியார் வந்து பகவத்கீதையை மொழிபெயர்த்தாரு, கண்ணன் பாட்டு எழுதினாரு, இதெல்லாம் எழுதியிருக்காரு. நீங்க வந்து திருக்குறள் பாரதி மொழிபெயர்த்திருக்காரா? இல்ல. அப்ப வள்ளுவரோட பாரதி பெரியார் சொல்ல வரியா? அப்படிதான் சொல்றாரு. அப்படி சொல்ல வர. அப்ப நீங்க என்ன இது தமிழ் தேசியம்? இப்ப இது பார்ப்பனிய தேசியம். நீ பேசுறது வந்து ஒரு பார்ப்பனிய தேசியம், பார்ப்பனிய ஐடியா மாறி பேசுற. அப்போ தமிழ் இலக்கியங்களை எழுதின திருவள்ளுவரை, வள்ளலாரை, இளங்கோவடிகளை, சிலப்பதிகாரம் கூட ஒண்ணு கிடையாதா அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அப்ப நீ யாருடைய ஆளா இருக்கிற அப்படின்றதானே முக்கியம். அப்ப நீ தொடர்ந்து இந்த பார்ப்பன அடிவட்டியாக சீமான் மாறினது இது காலங்கள் நம்ம வந்து ரொம்ப நாள் அவன் ஆரம்பிச்சதுன்னு நம்ம தோழர்கள் பலர் பேசிட்டு வரோம். சீமானுடைய முரண்பாடுகள், சீமான் எங்க முரண்படுறாரு, யாரோட ஆளா மாறுறாரு, சீமானுடைய என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம வந்து நாளைக்கு வந்து சவக்காரோட பிரபாகரன் பெரியாளா அப்படின்னு கேட்பாரு. நீங்க பாருங்க, பிரபாகரன் ஒரு கட்சி நடத்துறாரு, நாளைக்கு கேட்பாரு இப்ப வீர சவார்கரோட பிரபாகரன் தான் பெரியாளா? அப்படியே ஒண்ணும் கிடையாது, அதோட ஒரு பெரியாள் சவார்கர் அப்படின்னு நாளைக்கு சவார்கரை தூக்கி பேசுவார். இது ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை. அதான் அந்த புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வரீங்கன்னா, சாதாரண சிங்கள எடுத்து போராடின ஒரு பிரபாகரன் அவ்வளவு பேர் பிரிட்டிஷ் எடுத்து போராடின ஒரு அதே நாளைக்கு பேசுறது ஆச்சரியம் இல்லையே, பேசுவாரு. அப்பன்னு நம்ம அப்பயும் தம்பி வேணா கூட கை தட்டினா அமைதியா இருப்பாங்க. நாளைக்கு அதையும் பேச ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பெரியார பேசுறாரு, வள்ளுவரை பேசுறாரு, எல்லாரையும் பேசுறாரு, நாளைக்கு பிரபாகரையும் பேசுவாரு. ஏற்கனவே பேசுகிறாரு, பொட்ட மண்ணா மயிரான்னு கேட்டிருக்கிறாரு. அந்த ஆடியெல்லாம் வந்துருக்குது, அவனை பெரிய மயிரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இந்த மாதிரியான தமிழ்நாட்டை சீர்குடிக்கக்கூடிய தமிழ்நாட்டை தமிழ் தேசியம் என்று ஆரம்பிச்சு, இந்த தமிழ் தேசியம் ஆரம்பிச்சாலே அதெல்லாம் எங்க போய் நிக்குதுன்னா இந்த பார்ப்பனர்களுடைய கீழே போய் தான் எல்லாமே நிக்குது. அப்போ இந்த மாதிரியான தமிழ்நாட்டை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு பார்ப்பனர் அல்லாத இந்த மாதிரியான தலைவர்கள் பல பேர் இப்ப போயிட்டாங்க. நம்ம பாக்குறோம் தமிழ்நாட்டுல பட்டியலாம் யார் யாரெல்லாம் பிஜேபி RSS முன்னாடி நின்றுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை எப்படிலாம் நாசம் பண்ணணும், தமிழ்நாட்டோட உரிமைகள் பறிப்பு மாதிரி வாழ மூடிட்டு இருக்கானுங்க. எல்லாமே நம்ம பாக்குறோம். அது எல்லா கட்சியுமே இன்னைக்கு பல கட்சிகளை வந்து மிரட்டி நீ வச்சிருக்கானுங்க. அந்த வரிசையில் சீமானும் பி டீம் அல்ல ஏ டீமா மாறி இன்னைக்கு பார்ப்பனர்களே பேச தயங்கக்கூடிய கருத்தை எல்லாம் சீமானுடைய வாயிலிருந்து எந்த பார்ப்பனர்களுக்கு பேசணும் கிடையாது பெரியார். அப்படி இந்த சீமானுடைய வாயாக இன்னைக்கு இந்த கருத்தை பேச வைக்கிறானுங்க. இது பெரிய ஆபத்து. இது தமிழ்நாட்டில் நீ வந்து இது இப்படி அனுமதிக்க முடியாது. தொடர்ந்து நீ இதை பேசணும்னா நீ ஏற்கனவே வந்து கலைஞரை வந்து நீ சண்டாளன்னு பேசணும், அந்த இதுதான் பேசணும், சாட்டையம் பேசினா அதை ஆதரிச்சு பேசலாம். சண்டாளன்றது வந்து அது ஒரு இழிவான பேசாம சொல்லப்போ அதை இல்ல அது கிராமத்துல நியாயமா பேசுறோம். நாங்க கூட ஒரு வீடியோ போட்டோம், சென்னையில கூட நாங்க மொத்தம் அம்மான் ஒழுங்கா பேசுறோம், சாதாரணமா பேசுவோம். உனக்கு கோத்தா சீமான் அம்மான் சீமான் சொன்னா ஏத்துப்பியான்னு கேட்டோம். அந்த மாதிரி நம்ம கேட்டோம். தரங்கட்டு வார்த்தைகள் நீ பெரியார் இனிமே ராமசாமின்னு பேசுற, ஈவரான்னு பேசுற, நீ பெரியாரை வந்து தலைவர்களை வந்து கொச்சப்படுத்தினா உனக்கு மரியாதையெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சீமானை வந்து மரியாதையெல்லாம் இனி பேச முடியாது. அவன் மரியாதை இல்லாம தமிழ்நாட்டில் நட முடியாத அளவுக்கு நீ வந்து மாறக்கூடிய சூழ்நிலை
பொதுவாகவும் சீமான் இதை வந்து நிறுத்திக்கணும். பெரியாரை இன்னும் இழிவா பேசுறதை வந்து நிறுத்திக்கணும். மரியாதை இல்லாம பேசுவது, உரிமையில பேசுவதெல்லாம் வந்து தவிர்த்து, தமிழ்நாட்டை நாங்க வந்து திராவிட இயக்கங்கள் அது எல்லாத்துக்கும் தயாரானவங்க தான். திராவிட இயக்கங்கள்ல இருக்கவங்க ஒரு அரசியல் கட்சி மட்டும் கிடையாது, ஒரு இயக்கங்களா இங்க பல இயக்கங்கள் இயங்கிட்டு இருக்கு. பெரியார தலைவராக ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்களை பேசுவாங்க, இதற்கான விலைகளை நீ கொடுத்தாகணும். அதை சந்திக்க நேரணும்னு இந்த பேட்டியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி.